ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கேஷுவலான ஒரு டிஐஎம்எல் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல மழையில் ஒரு ருட்டீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எழுந்தவுடனே கண்டிப்பாக வார்ம் வாட்டர் குடிக்கிறது ஒரு ஹேபிட். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சுடு தண்ணியே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேர் காப்பரில் ஊற வச்ச வாட்டர் கூட எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துப்பாங்க. நம்ம எடுக்கிற தண்ணி பித்தளை தவளையில் இருக்கிற தண்ணி தான் எடுக்கிறோம். அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நான் வார்ம் வாட்டரை தான் எடுத்துக்கிறேன். வீடியோ நான் கேப்சர் பண்ணும்போது நல்ல ஒரு ரெய்னி சீசன் இருந்தது. இப்போ சம்மரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ வாட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு குடிப்பேன். அண்ட் தென் டே ஸ்டார்ட் ஆகிறது கண்டிப்பாக டீயோடு தான். அதனால் பால் காய்ச்சியாச்சு. எக்ஸ்ட்ரா மில்கை எடுத்துட்டேன். ஏன்னா டீ போட போகிறேன். என்னோடய டீயில் கண்டிப்பாக ஏலக்காய் இருக்கும். நிறைய குவான்டிட்டிலாம் சேர்த்துக்க மாட்டேன். ஜஸ்ட் 1 or 2 தான் சேர்ப்பேன். டீ தூள் போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அங்கே நிற்கவே மாட்டேன். கிச்சனில் வேறு ஏதாவது ஒர்க் பார்ப்பேன். பிஃபோர் ஸ்லீப் ஓவரால் கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் தூங்குறதுக்கு போவேன். பட் ஒரு சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நான் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் இல்லையா? அந்த மாதிரியான டே தான் இது. ஏன்னா நான் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எதையுமே வாஷ் பண்ணலை. ஸோ கிளைமேட்டுக்கு ஹெல்த் ஒத்துழைக்கலை. ஸோ அதனால் மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நைட்டே வெசல் வாஷிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் டீக்கு நாட்டு சர்க்கரை தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒயிட் சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஆர்கானிக் சுகர் தான். ஸோ நம்ம சரௌண்டிங்கில் கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னடானா, ரொம்ப கொதிக்க ஊற்றும் போது சம்டைம்ஸ் திரிஞ்சிடுது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நடக்குது. பட் அந்த டே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. போட்ட ஒர்க்கெல்லாம் எஃபெக்டெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் ட்ராபேக். நான் கொஞ்சம் வெதன்னு இருக்கிறதுல கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு ஓகே பால் திரியலன்றது தான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. நான் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு பால்கனியில் உட்காந்து டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு ஒரு 10 to 15 minutes கேப் எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சரி, கேஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். குக்கிங்லாம் முடிச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது மாதிரி டிஷ்யூவில் தொடச்சி டிஷ்யூவை வைப் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு சட்னியும் குதிரைவாலி அரிசியில் உப்புமாவும் தான் பண்ண போகிறேன். உப்புமானோன்னு நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க கண்டிப்பாக. அது ஏன்னே தெரியாது. அந்த நேமில் இருக்கிற வைபா இல்லை என்னன்னே தெரியாது. நான் கூட சின்ன வயசாக இருக்கும்போது உப்புமானா சாப்பிடவே மாட்டேன், ஓடிடுவேன். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் வரும்போது எதிராக ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு பார்த்தா உப்புமா தான் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஹெல்த்தி ரெசிபின்றது தாண்டி குக் பண்ணுறதும் ஈஸி. இதே நம்ம ரவையில் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம இந்த குதிரைவாலியில் பண்ணும்போது இதில் நிறைய சத்து இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறேன். இது 2 பேருக்கான குவான்டிட்டி. நான் இத்தினூண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் 3/4 அளவு தான் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes அந்த ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீனட்ஸ், இதுக்கு ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணியாச்சு. நான் கம்ப்ளீட்டாக எடுக்கல, ஒரு சிலதுக்கு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஸ்கின்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாகவே ஸ்கின் பீல் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பீனட் சட்னி பண்ணிடலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, அந்த தோல் புடைச்சிட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உப்புமாவுக்கு கடாய் ஹீட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நெய்யில் செஞ்சாலும் இது நல்லாயிருக்கும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம்.
சைட் பை சைடு இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். நம்ம அது ஒரு 3/4 கப் எடுத்தோம் இல்லையா, அதில் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் எடுத்தால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு நிறைய இருந்தால் பிடிக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் 2 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் உங்கள் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆனியன்ஸை வந்து ஜாஸ்தி குவான்டிட்டியில் ஆட் பண்ணிங்கன்னா குதிரைவாலை செய்கிற இந்த உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன லெமன் தான், ஒரே ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கருவேப்பிலை பெருசாக அவ்வளோவா கிடைக்காது. நான் இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃப்ரோசன் கருவேப்பிலையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கிடைக்கும் போதே வந்து அதை வந்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி ஃப்ரோசன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சம்டைம்ஸ் வந்து அப்படியே கூட எடுத்து போடுவோம் இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குதிரைவாலி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது வந்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்டி மேலே ஊற்றும் போது ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மேலே தெரிக்கும், ஏன்னா ஹாட் வாட்டர் வேறு, அதனால் ஸ்லோவாக ஊற்றிக்கோங்க. இதே பச்சை தண்ணி ஊற்றும் போது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சுடு தண்ணி சேர்த்தோன்னா இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இமீடியட்டாக வந்து அது பாயில் ஆகவும் ஆரம்பிச்சிடும். சைட் பை சைட் நான் சட்னி தாளிச்சிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு உப்புலாம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதோட நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆகிடும். சட்னி செஞ்சாச்சு. இந்த 5 மினிட்ஸ் வந்து உப்புமா வந்து சிம்மில் இருக்கணும். அதுக்குள்ளே வந்து நான் கிச்சனை எல்லாமே ஒதுக்கிட்டேன். ஷாப்பிங் போர்டு, நம்ம டீ குடித்த கிளாஸு, பேனு இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு வைப் பண்ணி கிச்சனை மொத்தம் க்ளீன் பண்ணிக்கிறேன் அந்த 5 மினிட்ஸில். சைட் பை சைடு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. நம்மளோட உப்புமாவும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னடா ஆனால் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இது வந்து நீங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆனால் இது நெய் சேர்க்கும் போது வந்து அதோடய ஸ்மெல், அரோமா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இறக்கும் போது சேர்க்கறதுனால வந்து அதை திறக்கும் போது எனக்கு ஃப்ளேவர் நல்லா தெரியும். அவ்வளோதான். டைம் வந்து கிட்டத்தட்ட 9:20 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். தாளிச்சேன் இல்லையா, அந்த கரண்டியை வந்து நான் யூஸ் பண்ணி இதை வந்து இப்படி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அப்பிடேசிங்காக தெரிகிற மாதிரி தெரியும். மோரோவர் குவான்டிட்டியும் தெரியும், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்ற குவான்டிட்டியும் தெரியும். வந்து காலையில் வந்து ஒரு 7-8 இட்லி, ஒரு 5-6 தோசை அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி அளவாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துக்கும் போது வந்து நம்ம பாடியோட ஹெல்த் கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இது ரெகுலராக எடுத்துக்கிட்டு அதை என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. நைட்டு டின்னரில் வந்து ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் சென்னா மசாலா லெஃப்ட் ஓவர் இருந்தது. நான் அதையும் சேர்த்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 o'clock மேலே தான் நான் கிச்சனுக்கே மறுபடியும் வந்தேன். லீஷியஸில் தான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மீட் வந்துருச்சு. ஸோ இமீடியட்டாக அதை வாஷ் பண்ணிடலான்னு அதோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த மீட் வாங்கினாலுமே நீங்கள் வாஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து வளராமல் பார்த்து ஃப்ரோசனே பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் மீட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். கட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு நல்ல வெள்ளை துணியில் வந்து தயிர் மொத்தம் போட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இறங்கிட்டு தயிர் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும்.
அவ்வளோலாம் டைம் இல்லைப்பான்றவங்க டேரெக்டாக கூட தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து இதில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், இதில் மீதி ஸ்பைசஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4லேருந்து ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் அது சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் சேம் குவான்டிட்டி வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு நமக்கு. பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்துக்கலாம். இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து இப்போவே ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் ஓவராலே ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு சுவைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். என்கிட்ட 2 லெக் பீஸ் இருக்கிறதுனால அது உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கணுன்றதுக்காக நான் அதில் ஸ்லிட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். மசாலாவோட டேஸ்ட் உள்ளெல்லாம் போய் இறங்கி நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து நல்ல பன் பீசஸாக பார்த்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 1 கேஜி வாங்கியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 1/2 கேஜி அளவுக்கு தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் சிக்கன் டிக்கா மசாலா ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது சிக்கன் டிக்கா நான் எதுவும் ஆட் பண்ணல. இது மேலே ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிட்டுக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஆட் பண்ணோம், இப்போ ஒரு 1/2 ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். இது ஒரு 2லேருந்து 3 சப்பாத்தி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறேன். நம்மளாலலாம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்திலாம் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக ரைஸ் இருந்தே ஆகணும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் டயட்டில் இருக்கார், அதனால் அவருக்காக சப்பாத்தி பண்ணுறேன். மாவு பிசையும் போது நம்ம எந்த எண்ணெயும் ஆட் பண்ணல. மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அதுக்கு அப்ளை ஆகிற மாதிரி கோட் பண்ணி வச்சாச்சு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 12 o'clock தாண்டிடுச்சு. 2 கரண்டி அளவு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டு வடை பொரிச்ச எண்ணெய், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கீ ஃப்ளேவர் பிடிக்குன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணல. இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு 4லேருந்து 5 லவங்கம் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் சேர்த்தோன்னே அதோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குவிக்காக செய்கிற ஒரு சிக்கன் புலாவ்னு சொல்லலாம். ஃப்ளேவராக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், காரத்துக்காக தான். நீங்கள் வந்து அதை ஸ்லிட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் லெஃப்ட் ஓவர் இருக்குது. அண்ட் தென் கொஞ்சமாக வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். அண்ட் தென் இந்த மிக்ஸி ஜார் மசாலா வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, நம்ம வந்து ரொம்ப நேரம் ப்ரௌன் ஆக்கலை. இப்போ இதில் ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புலாவ் மைல்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசிப்பியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 25 கிராம் அளவு தக்காளி சேர்க்கணும். இதுதான் ரேஷியோ. தக்காளி வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் மேஷியாக குக் ஆகட்டும். சைட் பை சைடு வந்து நான் வந்து சப்பாத்தி திரட்டிக்கிறேன். நான் எடுத்த மாவில் வந்து ஒரு 3 சப்பாத்தி வந்திருக்கு.
ஒரு சைடு இந்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டா இந்த மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஆயிலே இல்லாமல் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தியை. ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி புதினா எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு 1/2 kg சிக்கன். சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு ரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 300 grams ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்கி சிக்கனோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஒரு 5 minutes குக் ஆகட்டும். ஸோ நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட போகிறேன். அதனால் லைட்டாக ஆயில் வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். எனக்கும் நிறைய எண்ணெய் இருந்தால் பிடிக்காது. ஆனால் சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. அதனால் சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ணோன்னா நமக்கு ஆயில் வந்து கம்மியாக பிடிக்கும். நம்ம ஸ்பூனில் ஊற்றுறதுனா 1 teaspoon தாராளமாக ஊற்றி விட்டுருவோம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். ரவா இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகனா இது வந்து அடி பிடிக்காமல் வரணும். அதனால் அந்த சிக்கன் மசாலாக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக பொரிக்கிறேன். அதனால் ஆயில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது நல்ல எண்ணெயில் கூட தாராளமாக இது பண்ணலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம பைண்டிங்க்கு வந்து எந்த மாவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த லெக் ஃப்ரை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மேரினேட் ஆச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் வந்து 75% கிட்ட குக் ஆகிடுச்சு. சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஸ்பைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து டேரெக்டாக கெட்டிலில் வச்சு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். சீக்கிரமாக கொதி வந்துடும். குக்கிங் டைமும் நமக்கு சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹாட் வாட்டர் சேர்த்தோன்னா இமீடியட்டாக கொதி வந்துடும் இல்லையா, அப்போ சால்ட் செக் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ்க்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியாச்சு. இதே நம்ம பிரியாணி மாதிரி பண்ணுறோம், இல்லை பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் அந்த மாதிரி பண்ணுறோன்னாலும் டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் இல்லை ஒரு வாட்டரில் கொதி வர வச்சு அதில் பாயில் பண்ணி கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான். நான் தான் சொன்னல இது ஒரு குவிக் புலாவ். அதனால் வந்து சாப்பாடு அரிசியிலே பண்ணுறேன். டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 minutes தான் ஹை ஃப்ளேமில் வச்சேன். வாட்டர் ஈக்குவலாக வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 minutes தான் ஹை ஃப்ளேமில் வச்சோம். அதுக்குள்ளே நல்லா இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் வச்சுக்கலாம். நான் ஒன்றுமே பண்ணல. அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது க்ளோஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு பவுலை வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டேன். மோரோவர் சிம்லேயும் வச்சுட்டேன். சிம்லேயே வந்து ஒரு 15 to 20 minutes இருந்தால் போதும். ஒரு 15 minutesக்கே வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து எல்லாமே குக் ஆகிருக்கும். இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ரைஸ் வேகாத மாதிரி இருக்கும், இல்லை குழஞ்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த 10 minutes வந்து அது சக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைட் நம்ம சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்சாக எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு. நான் சாப்பிட போகிற சிக்கனுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நமக்கு ஆயில் சேர்த்து குக் ஆனால் தான் ஓரளவுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஃபுல் ட்ரைனாலாம் என்னால் வந்து சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நான் கூட ஹெல்த் கான்ஷியஸாக தான் சாப்பிடுவேன். அதான் லிமிட் குவான்டிட்டியில் எப்படி குக் பண்ணி எடுத்துக்கிறோன்றது தான் விஷயமே. ஸோ ஹஸ்பண்டுக்கோட லன்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு கொடுத்துட்டா நம்ம வந்து அப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம். நான் என்ன தான் எனக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருந்தாலும் நமக்கு ரெடியான நம்மளோட சாப்பாடு பார்த்தோன்னா தான் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நமக்கு சுட சுட சிக்கன் புலாவ் அண்ட் சிக்கன் ஃப்ரை கொஞ்சமாக ஆனியன் வச்சு என்னோடய லஞ்சை முடிச்சுக்கிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.